ஹலோ ஆல். இது வெனஸ்டே ஈவினிங். சாரி லேட்டா போஸ்ட் பண்றதுக்கு. குட்டியப்பா மலைக்கு போயிட்டு வந்து 4, 5 நாள் ஆகியுமே நான்வெஜ் பக்கம் போகவே பிடிக்கல. அந்த ஆசையும் வரல. சரி இன்னைக்கு வெஜ்லயே ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு 1 பாட் ரைஸ் மாதிரி பிசிபெல்லாபாத் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு குக்கர்ல 1/2 hour முன்னாடி ஊற வச்ச அரிசி, துவரம் பருப்பு, கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு போட்டு 4, 5 விசில் வச்சு எடுத்துக்கணும். இது தாளிக்கிறதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய், நெய் ஊத்திட்டு கடுகு, ஜீரகம், கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி கட் பண்ணி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டு தக்காளி நல்லா வதங்கினதும் தேவையான அளவு சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 1/2 சைஸ் லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சிருந்தேன். அதையும் ஊத்திட்டு சிம்லயே வச்சு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான பிசிபெல்லாபாத் ரெடி ஆயிரும். இது நம்ம வதக்கும் போதே அதோட டேஸ்ட் நான் பார்த்தேன், ரொம்பவே சூப்பரா இருந்தது. சாதத்தை போட்டு கிண்டவும் ஒரு வாய் வச்சு பார்த்தேங்க. நம்ம கோயில்ல குடுக்குற பிரசாதம் சாம்பார் சாதம் இருக்குமே அது மாதிரியே இருந்தது. சூப்பரா இருந்தது. நம்ம வீட்ல செய்யற சாம்பார் சாதம் வேற. இதோட டேஸ்டே தனிங்க. அட்டகாசமா அருமையா இருந்தது. உண்மையிலேயே இந்த ரைஸ் இவ்ளோ டேஸ்டா தான் இருக்குமா இல்ல என்னோட கைப்பட்டனால இவ்ளோ டேஸ்ட் ஆச்சான்னு தெரியல. நல்ல மனசு இருக்கிறவங்க கையில எது சமைச்சாலும் டேஸ்டா சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது உண்மைதான் போல. குட்டி அப்பா வரவும் சூடா அந்த ரைஸ் வச்சு சோயா சங்க் ஃப்ரை, நெல்லிக்காய், ஊறுகாய், அப்பளம்லாம் வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.